இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற ஆச்சரியமான பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The book of Isaiah, chapter number 6, verse number 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலினால் தேவாலயம் நிறைந்திருந்தது. In the year that King Uzziah died, I saw the Lord sitting upon a throne, high and lifted up, and the train of his robe filled the temple. ஆலயத்தை தம்முடைய மகிமையினாலே தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிற ஆச்சரியமான ஆண்டவரை குறித்து இங்கே ஒரு வார்த்தை பதிவிடப்பட்டிருக்கிறது. அவருக்கு 3 நாமங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், அவர் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறவர். உயர்ந்தவர், அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் தாழ்மையிலிருந்து நம்மை தூக்கி நிறுத்துகிறது. சங்கீதம் 73:23 பக்தன் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். நென்ராஜாக்கள் 19:5 அவநம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்களை அது தூக்கி நிறுத்தக்கூடிய அது தெய்வ பிரசன்னம். உயர்ந்தவர் இருக்கக்கூடிய இடம் எப்போதுமே நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய உன்னதமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக நம்மை நடத்தக்கூடிய ஆச்சரியமான ஒரு அனுபவமாக அது நம்முடைய வாழ்க்கையில் மாறும். இன்னும் ஒரு வார்த்தை பதிவிடப்பட்டிருக்கிறது, உயரமும் உன்னதமுமானவர். உன்னதமான தேவன் என்ன செய்கிறார்? தம்முடைய நீதி நியாயங்களையும் தம்முடைய சமாதானத்தையும் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்பி தாம் யார் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 33:5, யோபு 25:2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தேவன் தம்முடைய நீதியையும் தம்முடைய நியாயத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய பூரண சமாதானத்தினாலே தம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கும்படிக்கு நம்முடைய ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் குறித்து வேதம் சொல்கிறது. எஃபீசியன்ஸ் chapter 1:21 சகலவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். அவரை மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது, அசைய முடியாது. சுற்றிலும் அலையின் இறைச்சலும் எதிர்ப்புகளும் எழும்பி வந்தபோது அவர் இருந்த இடத்துல இருந்து சகலவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் ஏன் அதை குறித்து காரியங்களை குறித்து நீங்கள் ஏன் ரொம்ப பேனிக் ஆகுறீங்க? பதட்டப்படாதீங்க. அவர் உயர்ந்தவர், உன்னதமானவர். அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். தம்முடைய பிள்ளைகளை எப்பேற்பட்ட அவநம்பிக்கையாக இருந்தாலும் தூக்கி நிறுத்தக்கூடிய அவருடைய பிரசன்னம் 1 Samuel 2 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர்களை தூக்கி நிறுத்தும். அவர்களை அவநம்பிக்கையிலிருந்து தூக்கி நிறுத்தும். அவர்களை குழியில இருந்து அவர்களை தூக்கி நிறுத்தும். அவருடைய தாழ்விலிருந்து அவர்களை தூக்கி நிறுத்தும். அதோடு கர்த்தர் நிறுத்த மாட்டார். தூக்கி நிறுத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நீதியையும் நியாயத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவார். எந்த குழியில் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். தூக்கி நிறுத்தின தேவன் உங்களை நிறுத்த வேண்டிய இடத்துல கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் ப்ரொவைட் பண்ணி, எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது, என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த ஆபத்து நடக்க முடியாது, எந்த இறைச்சல்களும் எந்த அலைகளும் உன்மேல் மோத முடியாது, சேதப்படுத்தப்பட முடியாது என்பதை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அதுவரை ஏசாயா பார்த்த ஒரு அனுபவம் வேறு. அதற்கு பின்பதாய் அவன் பார்த்த ராஜா அது மகத்துவமுள்ள ராஜா. அந்த ராஜா உலகத்தின் ராஜாவை போல் அல்ல, இவர் வல்லமையும் பராக்கிரமும் உடையவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் கட்டளையிடப்படவே இல்லை. ஆகவே எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும், உங்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றாலும், உங்கள் அவநம்பிக்கையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும், உங்கள் வாழ்க்கையில் சகல காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னாலும், உங்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும், அவருடைய பிரசன்னம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய மகத்துவமான காரியங்களை செய்யும். சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்க. எவ்ரிதிங் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். சகலமும் அவருக்கு கீழ் அடங்கி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழே. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஜெபம் பண்ணலாம். தேவனே, பிள்ளைகள் அப்படி ஆசீர்வதிங்க. நீர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவர், எங்களை தூக்கி நிறுத்தி எங்கள் அவநம்பிக்கையை மாற்றி எங்கள் குழியிலிருந்து எங்களை நிறுத்தி எங்களுக்கான நீதி நியாயங்களை செய்து தம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்துகிற தேவன் மாத்திரம் அல்ல,
நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவதற்கு தொடர்ந்து முன்பதாய் போ, இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராது என்று சமுத்திரத்தின் அலைகளுக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் எங்களை முன்னோக்கி நகர்வதற்கு எல்லாவற்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறேன். உம்மால் அன்றி எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நீர் அனுமதித்தால் மாத்திரமே சகலமும் எங்களுடைய வாழ்க்கையில். ஆகவே நன்மையான காரியங்கள் உம்முடைய கரத்திலிருந்து வரட்டும். விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த தீமையான காரியங்களாக இருந்தாலும் உம்முடைய கரம் அதற்கு விரோதமாய் நின்று செயல்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்காக நீர் கிரியை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக